வணக்கம். கலையின் காமெடியில் என்று ஒரு கணவன் மனைவி. ரமணி, என்னம்மா இது? 2-3 நாளாக தட்டில் கிச்சடி, பொங்கல், கீரை, பீட்ரூட்டு, முள்ளங்கின்னு எல்லாமே எனக்கு பிடிக்காத ஐட்டமாகவே செஞ்சிட்ருக்க. என்ன கேட்டீங்க? இல்லைம்மா, தட்டில் 2-3 நாளாக எனக்கு பிடிக்காத ஐட்டமாகவே வருதேன்னு கேட்டேன். அந்த 2-3 நாளுக்கு முன்னே நீங்கள் என்ன சொன்னீங்க? யோசிச்சு பாருங்கள். ஞாபகம் இல்லையே ரமணி? நல்லா யோசிச்சு பாருங்கள். சத்தியமாக ஞாபகம் இல்லை. நானே ஞாபகப்படுத்துகிறேன். இந்த குடும்ப வாழ்க்கையே வெறுத்து போச்சு. பேசாமல் சாமியாராக போயிடலாம்னு இருக்கேன்னு உங்கள் சொந்தக்காரங்கிட்ட ஃபோனில் பேசுனீங்களே, ஞாபகம் இருக்குதா? சரி, ஒரு ஆதங்கத்தில் பேசினாலும் பேசியிருப்பேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? அதான், ஒரு நாள் நீங்கள் நிஜமாகவே சாமியாராக போயிட்டா அங்கே சாப்பிட உங்களுக்கு பிடிச்சது எதுவும் கிடைக்காதுல்ல. தப்பி தவறி நீங்கள் சாமியாராக போய் அங்கே உங்கள் சாமியார் வாழ்க்கையில் கிடைச்சதை சாப்பிடும்போது, இதுவே என் பொண்டாட்டியாக இருந்தால் எப்படி தெரியுமா சமைப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது பாருங்க. அப்புறம் திருப்பி நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு திரும்பி வர மாதிரி ஆகிடும். அதனால்தான் உங்களுக்கு பிடிக்காதையே சமைச்சு உங்கள் எதிர்கால சாமியார் வாழ்க்கைக்கு எந்த பங்கமும் வந்துடாமல் பார்த்துக்கிறேங்க. அடங்கப்பா, நீ என்னோட பொண்டாட்டியே இல்லைம்மா, பின்ன மௌனராகம் மோகனோட ஃபீமேல் வெர்ஷன்மா நீ. கொரோனாவுக்கு முன்னாடிலாம் என் பொண்டாட்டி அடிக்கடி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாள். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் பாவி, கொரோனாவுக்கு பிறகு அம்மா வீட்டுக்கே போக மாட்டேங்கிறா. ஒருவேளை அது கோவிஷீல்டு ஊசி போட்டதோட சைடு எஃபெக்டாக இருக்குமா? ஒரு ஜோசியர், இங்கே பாருப்பா, உன் ஜாதகப்படி உன் வாழ்க்கை கரும்பு மாதிரி இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ இனிப்பாக இருக்குமா? இனிப்பாக இருக்குமா? அதான் இல்லை, சக்கையாக பிழியும். என்னப்பா, எப்பவும் ஆஃபீஸுக்கு லேட்டாக தான் வருவேன், இப்போலாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுறேன். வெரி குட். இப்போ தான் பொறுப்பு வந்திருக்கு. போய் வேலை பாரு. சார், வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீட்டில் வேற இன்னும் ஏசி போடலை. ராத்திரிலாம் சரியாகவே தூங்க முடியல. அதான் சார். இந்தாங்க, சாப்பிடுங்க. புதுசாக ஒரு டிஃபன் பண்ணியிருக்கேன். என்ன டிஃபன்மா? வித்தியாசமாக இருக்கே. ப்ளம் கேக் உப்புமாங்க. வீட்டில் மிச்சமாக இருந்த கேக்கையெல்லாம் உதுத்து போட்டு தேவயானி இட்லி உப்புமா பண்ணுற மாதிரி கேக்கு உப்புமா பண்ணியிருக்கேங்க. ஏன்பா, ஜாதகம் கொடுக்கும்போது மாப்பிள்ளை நிறம் மாநிறன்னு போட்டிருந்தது. இப்போ நேரில் பார்த்தா இவ்வளோ கருப்பாக இருக்காரு. சார், ஏப்ரல் மேலே மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருப்பாருங்க. மற்றபடி மாப்பிள்ளை மாநிறம்தான். விருப்பப்பட்டு சுமந்தா இரும்பு கூட கரும்பாக இருக்கும். விரும்பாமல் சுமந்தா கரும்பு கூட இரும்பாக தான் கிடக்கும். அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம் மற்றும் சில நகைச்சுவைகளுடன். நன்றி, வணக்கம்.